உங்களுடைய தொடர் செய்தி நிறைய கேட்டிருக்கேன். நீங்கள் எத்தனையோ சத்தியங்களை, எனக்கு புரியாத சத்தியங்களெல்லாம் புரிய வச்சுருக்கீங்க. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு சத்தியம் என்னென்னா, இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அல்லவா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் சொன்னபடியே நடக்கும்னு சொல்லிட்டு, அந்த வசனத்துக்கு நான் ரொம்ப நாளாக விடையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் ஒரு செய்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, மலை அப்படிங்கிறது வந்து ஒரு ராஜ்யத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதுக்கு ஏசாயாவில் சில வசனங்களெல்லாம் எடுத்து குறிப்பிட்டு, பார்த்தீங்களா, அந்நாட்களில் வந்து மலைக்கு ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்லி சில வசனங்களெல்லாம் எடுத்து காட்டி, மலைன்னு சொன்னால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மலையை எடுத்துக்கூடக்கூடாது. அது ஆவிக்குரிய ரீதியில் அது ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது தான் அது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நான் அது என்னுடைய பல வருஷ தேடல். இந்த மலையை பார்த்து பயந்து போன்னு சொல்கிறாங்களே, பிரசங்கத்தை கேட்டால் அந்த மலையை வந்து கடன்கிற மலையை பார்த்து பேசுங்க, வியாதிங்கிற மலையை பார்த்து பேசுங்க, அது உங்களை விட்டு போயிடும்னு சொல்லி இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே அதனுடைய ஒரிஜினல் என்னன்னு தேடி தெரியும் போது நீங்கள் எனக்கு அதுக்கான வெளிப்பாட்டை ஒரு செய்தியின் வாயிலாக கற்றுக் கொடுத்தீங்க. அது நான் உங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயத்தில் அது ஒரு ஆச்சரியம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொன்ன தருணம் ஆயிரும் போதும்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.